அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு பலன் தரக்கூடிய ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது முடி உதிர்தலை நிறுத்தி, முடி வளர்ச்சியை 10 நாள்ல தூண்டக்கூடிய சில உணவு வகைகளை தான் நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, கண்ணுல கிடைக்கிறது, காதுல கேட்குற எல்லா ஷாம்பு, ஆயில் இதெல்லாமே நம்ம தேய்ச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா, உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்கிறது இல்ல. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, அந்த மரம் நல்லா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா, அதில காய் காய்க்கிறதில்ல, பூக்கிற பூக்களும் சரியில்ல. அப்படிங்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்? கண்டிப்பா தண்ணி சரியா இல்ல. அதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு நம்மளோட கவனம் பூரா அந்த வேர்ல தான் இருக்கும். ஆனா, நம்மளோட தலைமுடியும் அதே மாதிரி தான். நம்மளோட உள்ளிருந்து அந்த வேர ஆரோக்கியத்த கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்மள நிறைய பேரு மறந்து போயிடுறோம். இந்த பதிவ முழுமையா கேளுங்க. 100% உங்களோட முடி உதிர்தல 10 நாள்ல நிறுத்தும். உங்களோட முடி வளர்ச்சிய தூண்டும். இந்த பதிவ முழுமையா கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில முடி உதிர்தலுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மன அழுத்தம். ரொம்ப கவலையில இருந்தாலும் முடி உதிரும். உடல் சூடா இருந்தாலும் முடி உதிரும். இன்னும் மாசுபட்ட சுற்றுச்சூழல், சுத்தமான காற்று இல்ல அப்படின்னாலும் முடி உதிரும். இன்னும் எண்ணெய் உணவுகள அதிகமா உட்கொண்டாலும் முடி உதிரும். இன்னும் தூக்கம் சரியா இல்ல அப்படின்னாலும் முடி உதிரும். இன்னும் எப்போதும் அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பா முடி உதிரும். இந்த விஷயங்கள்ல இந்த தவறுகள நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் நீங்க கவனிங்க. அடுத்தது எப்போ நமக்கு அதிகமா முடி உதிர்தல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படின்னா, சீப்புல அதிகமா முடி வர்றது. இன்னும் பாத்ரூம்ல குளிக்கக்கூடிய அந்த இடத்துல அதிகமா முடி தெரியறது. இன்னும் நம்ம தலைய துவட்டக்கூடிய அந்த இடத்துல நிறைய முடி தெரியறது. இன்னும் தூங்கும்போது தலையணையில கூட நிறைய முடி காணப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா உங்களோட முடி உதிருதுன்னு அர்த்தம். ஏன்னா நார்மலா ஒரு மனிதனுக்கு இவ்வளவு முடி உதிரணும் அப்படின்னு இருக்கு. பழைய முடி போய் புதிய முடி வர்றது தான் வழக்கம். ஆனா இவ்வளோன்னு அளவு இருக்கு. அளவுக்கு மீறி போகும்போது தான் நம்ம கண்ணுக்கு அது தெரியும். எங்க பார்த்தாலும் ஒரே முடியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்களோட முடிய நீங்க பார்த்துக்கணும். இப்போ தலைமுடிய பார்த்துக்கிறது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க உணவுல தான் நீங்க அதிக கவனம் செலுத்தணும். அதுக்கு மாறாக நீங்க தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயோ, ஷாம்போ அதில கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதில உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. முதல்ல ஆரோக்கியமா நீங்க இருக்கீங்களா? அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இன்னைக்கு அப்படிதான் முடி வளர்ச்சிய தூண்டக்கூடிய 10 நாள்ல உங்களோட முடி உதிர்தல நிறுத்தக்கூடிய சில உணவு பொருட்கள தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பொருட்கள நீங்க 1 வாரம் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதலாவது நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில ஏராளமான சத்து இருக்கு. முடிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. விட்டமின் ஏ, அயர்ன், ஜிங்க், விட்டமின் சி, ஒமேகா 3 இதெல்லாமே நம்மளோட வேர்களுக்கு பலம் கொடுக்குது. இன்னும் நம்மளோட முடியினுடைய வேர்க்கால்கள்ல இரத்த ஓட்டத்த அதிகப்படுத்துது. இன்னும் அந்த இடத்துல வேர்க்கால்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது, பலம் இழந்து இருந்தது அப்படின்னா அதையும் ரிப்பேர் செய்யுது. இன்னும் அந்த இடத்துல புதிதாக முடி வளர்றதுக்கு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருது. அதனால வாரத்துல 2, 3 தடவை நீங்க முருங்கைக்கீரைய நீங்க ஒரு சாம்பாராவோ அல்லது ஒரு பொரியலாவோ நீங்க எடுத்துக்கலாம். இல்ல உங்களால முடியல, இருக்கக்கூடிய இடத்துல முருங்கைக்கீரை கிடைக்காது அப்படின்னா கவலையே பட வேணாம். நாட்டு மருந்து கடையில முருங்கைக்கீரை பொடி கிடைக்குது. அந்த பொடிய வாங்கிட்டு வந்து நீங்க காலையில ஒரு சின்ன ஸ்பூன் தண்ணிலயோ அல்லது மோர்லயோ கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்தது 2வது உணவு பொருள் என்ன அப்படின்னா, வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்த நம்ம ரொம்ப சாதாரணமா நெனச்சுக்குவோம். ஏன்னா, எங்க பார்த்தாலும் கிடைக்குது, ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்னு. ஆனா, இந்த வாழைப்பழத்துல உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்கு. அதுவும் முடிக்கு தேவையான சத்துக்கள் ஏராளமா இருக்கு. உங்களோட முடிய இது திக்கா வச்சுக்கும். இன்னும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ, மன அழுத்தத்த இது குறைக்கும். ஹேர் ஃபால உங்களுக்கு குறைக்கும். இன்னும் உங்களோட ஜீரண சக்திக்கும் இது ரொம்ப நல்லது. அதனால கண்டிப்பா தினமும் 1 அல்லது 2 வாழைப்பழத்த நீங்க தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. அடுத்தது 3வது பொருள் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே இத கேள்விப்பட்டிருப்போம். கருவேப்பில. என்கிட்ட கேட்குற நிறைய பேர்கிட்ட நான் சொல்றது என்ன அப்படின்னா, முதல்ல உள்ளுக்கு கருவேப்பில பொடிய சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த கருவேப்பிலையில நம்ம முடிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. முடி அப்படின்னாலே கருவேப்பில தான்.
இந்த கருவேப்பிலையில ஏராளமான சத்து இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா காப்பர், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு. இது நம்மளோட முடிய ரொம்ப திக்கா வச்சுக்கும். இன்னும் இளநரைய போக்கிரும். இயற்கையாவே முடி கருமையா முளைக்கிறதுக்கு இது உதவும். அதனால கண்டிப்பா இது உங்களோட முடி உதிர்தலை தடுக்கும். அதனால தினமும் கருவேப்பிலைய நீங்க 6, 7 இலைய நீங்க மென்னு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இல்ல அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சட்னி செஞ்சாலும் எனக்கு பிடிக்கல, தாளிப்புல போட்டாலும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க கருவேப்பிலை பொடி கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில வாங்கி நீங்க ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு தண்ணீலயும், மோர்லயும் நீங்க குடிச்சிட்டு வாங்க. இந்த கருவேப்பிலை பொடியே போதும். வெறும் 10 நாள்ல உங்களோட முடி உதிர்தல் ஸ்டாப் ஆயிரும். அடுத்து 4வது பொருள் என்ன அப்படின்னா, தேங்காய் அல்லது தேங்காய் எண்ணெய். நம்ம எப்போதுமே தலைக்கு அப்படின்னாலே தேங்காய் எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தேங்காயில அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. தேங்காய் எண்ணெயில முடிக்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களும் இருக்கு. எனவே தேங்காய நீங்க முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஒரு சிறிய ஒரு துண்டாவது நீங்க மென்னு சாப்பிட பாருங்க. தேங்காயோ அல்லது தேங்காய் பாலோ நீங்க சாப்பிட்டு வரும்போது, கண்டிப்பா உங்களோட முடி ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். உங்களோட முடிக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அதனால கண்டிப்பா நீங்க தேங்காயை யூஸ் பண்ணிட்டு வாங்க. தேங்காயில உங்களுக்கு கொழுப்பு சத்து வந்துரும் அப்படின்னு கவலையே பட வேணாம். முடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இன்னும் தேங்காய் எண்ணெய நீங்க வாரத்துல 2, 3 நாள் தலைக்கு நீங்க கண்டிப்பா நீங்க தேய்க்கணும். அதுவும் கண்டிப்பா இத நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய். நெல்லிக்காய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்மள நிறைய பேரு இத அன்றாடம் சாப்பிடுறத வழக்கமா எடுத்துக்கிறது இல்ல. இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு. அதனால கண்டிப்பா உங்களோட ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணும். நிறைய முடி வளர்ச்சிய தூண்டும். கண்டிப்பா தினமும் ஒரு நெல்லிக்காயாவது நம்ம மென்னு சாப்பிட பழகணும். இல்ல அது முடியாதுன்னா, அதே மாதிரி தான் நாட்டு மருந்து கடையில நெல்லிக்காய் பொடி விக்கும். அத நீங்க வாங்கி சின்ன ஸ்பூன்ல மோர்லயோ அல்லது தண்ணீலயோ கலந்து நீங்க குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மோர். மோர்ல எக்கச்சக்கமான சத்து இருக்கு. உடம்புக்கு தேவையான நிறைய சத்து இருக்கு. ஆனா, இத நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். இது நம்மளோட ஜீரண சக்திய அதிகரிக்குது. ஜீரண சக்தி சரியா இருந்தாலே முடி உதிர்தல் உங்களுக்கு சரியா கண்ட்ரோல் ஆகும். உங்க உடல் உறுப்புல ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்படுது அப்படின்னா, கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால நீங்க கவனிக்கணும். கண்டிப்பா முடி உதிர்தலுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, செரிமானம் சரியில்ல அப்படிங்கிறது தான். கண்டிப்பா இந்த மோர் உங்களுக்கு செரிமான பிரச்சனைய நீக்கும். இன்னும் உங்களோட முடி வளர்றத இது அதிகப்படுத்தும். உங்களோட முடிய ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும். கண்டிப்பா தினமும் நீங்க மதியம் போல ஒரு டம்ளர் மோர நீங்க குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போறது பாதாம். இந்த பாதாம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ரிச் ஃபுட். நிறைய பேரு இத கொழுப்பு சத்து அப்படின்னு நினைச்சு ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே ஒரு அளவுக்கு மீறினா தான் நமக்கு அது ஒரு பிரச்சனையா வருமே தவிர, நம்ம அளவோட எல்லா பொருளையுமே சாப்பிடலாம். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பாதாம நம்ம தினமும் இரவுல ஊற வச்சு, காலையில ஒரு 4 பாதாம் போல தோலை உரிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே, நம்மளோட முடி ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். முடி அதிகமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன முடியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். சின்ன சின்னதா உங்களுக்கு புதுசா முடி வளர்றத நீங்க பார்க்க முடியும். அந்த அளவு இது முடிக்கு தேவையான பூஸ்ட்ட உங்களுக்கு கொடுக்கும். அதனால பாதாமையும் நீங்க எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள கொடுக்கக்கூடிய 7 உணவுகள தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த உணவுகள நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும்போது முடி உதிர்தல் குறையும். புதிய முடி வளரும். இன்னும் அடர்த்தி அதிகரிக்கும். ரொம்ப சன்னமா இருந்த உங்களோட முடிய பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மாசத்துல நல்ல நீளமா, நல்ல அடர்த்தியா கருகருன்னு வளர்றத நீங்க கண்கூட பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த உணவுகள நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத பத்தி கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அத நம்ம தொடர்ந்து வீடியோவா பதிவிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதனுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல எழுத மறந்துறாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.